வணக்கம். இன்றைய சட்டக்கவசம் செய்திகள் வாசிப்பது தளபதி நித்யராஜ். ஆனமலையில் டிசம்பர் 6 இந்திய ஜவ்ஹீத் ஜமாத் கோயம்புத்தூர் தெற்கு மாவட்டம் சார்பாக பாபர் மசீது உரிமை மீட்பு போராட்டம். திரளான மக்கள் பங்கேற்பு. கோயம்புத்தூர் மாவட்டம் ஆனமலையில் இந்திய ஜவ்ஹீத் ஜமாத் சார்பாக பாபர் மசீத் நிலத்தை முஸ்லிம்களிடம் ஒப்படைக்க வேண்டும், பாபர் மசூதியை இடித்த சங் பரிவார்கள் மீது அதிகபட்ச தண்டனை வழங்க வேண்டும், மதசார்பற்ற நாட்டில் பொது மனசாட்சி என்ற அடிப்படையில் தீர்ப்பு வழங்கக்கூடாது, இந்திய அரசியல் சாசன சட்டத்தின்படி தீர்ப்பு வழங்கப்பட வேண்டும், 1991ஆம் ஆண்டு நிறைவேற்றப்பட்ட பேசஸ் ஆஃப் ஒர்ஷிப் ஆக்ட் ஸ்பெஷல் ப்ரொவிஷன் ஆக்ட் 1999 இந்தியா முழுவதும் சமநீதியுடன் முழுமையாக கடைபிடிக்கப்பட வேண்டும், பள்ளிவாசல்கள், மதராசக்கள் மற்றும் அனைத்து வழிபாட்டு தலங்களும் முழுமையாக பாதுகாக்கப்பட வேண்டும், பள்ளிவாசல்கள், மதராசாக்கள் மற்றும் வழிபாட்டு தலங்களை சிதைப்பவர்கள் மீது தாக்குபவர்கள் மீதும் எந்த மத பாகுபாடுமின்றி தேச விரோத சட்டம் திருவியோக்கப்பட வேண்டும், கடும் தண்டனைக்கு உள்ளாக்க வேண்டும், இஸ்லாமிய முன்னோர்கள் ஆன்மீகத்தை செறிவூட்டுவதற்காக தானமாக வழங்கிய வக்பு சொத்துக்களை அபகரிக்க துடிக்கும் சங் பரிவார்களின் சதித்திட்டமான வக்பு திருத்த மசோதா 2024 முழுமையாக ஞாபிக்க இந்திய மக்களும் முஸ்லிம்களும் நிராகரிக்கின்றோம். அந்த திருட்டு மசோதாவை ஒருபோதும் அமல்படுத்த அனுமதிக்க மாட்டோம். உத்தரப்பிரதேசம் சம்பல் மாவட்டத்தில் உள்ள ஜமா மசூதை ஆய்வு செய்வதை வன்மையாக கண்டிக்கின்றோம். பள்ளிவாசலை மீட்க ஜனநாயக வழியில் குரல் கொடுத்த அப்பாவி முஸ்லிம்கள் 6 பேர் படுகொலை செய்யப்பட்டதை வன்மையாக கண்டிக்கின்றோம். சம்பல் ஜமா மஸ்ஜித், கியான்வா பி மஸ்ஜித், மதுரா, அஜ்மீர் தர்கா மற்றும் படுபாதக சங் பரிவார்கள் அட்டவணையில் இருக்கும் அனைத்து பள்ளிவாசல்களும் முழுமையாக பாதுகாக்கப்பட வேண்டும். அவற்றை ஆய்வு செய்வோம், அவற்றை அப்புறப்படுத்துவோம் என்று கூக்குரலிடும் அனைத்து சங் பரிவார்கள் மீதும் கடும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். இந்தியாவின் மதசார்பின்மை, இந்தியர்களின் ஒற்றுமை, இந்திய அரசியல் சாசன சட்டம், வேற்றுமையில் ஒற்றுமை ஆகியவை முழுமையாக பாதுகாக்கப்பட வேண்டும் என பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து ஆனமலை முக்கோணம் திடலில் 6/12/2024 வெள்ளிக்கிழமை மாலை சுமார் 5 மணி அளவில் ஆண்கள் உரிமை மீட்பு போராட்டம் கோவை தெற்கு மாவட்ட இந்திய ஜவ்ஹீத் ஜமாத் சார்பில் நடைபெற்றது. இதில் நகர தலைவர் முஜிபுர் ரஹ்மான் வழங்கினார். தலைமை முகமது நௌபல், மாவட்ட தலைவர் ஹக்கீம், மாவட்ட செயலாளர், முன்னிலை மாநில செயலாளர் அன்வர் ஷாதிக் ஆகியோரும், தலைமை கழக பேச்சாளர் யாஷிப் ஷபீர், மாவட்ட செயலாளர் அஜீஸ், மாவட்ட பேச்சாளர் ஆனமலை, ஐக்கிய ஜமாத் சார்பாக அப்துல் வஹாப், SDBI கட்சி சார்பாக ஜேலாப்தீன், வால்பாறை தொகுதி பொறுப்பாளர் கண்டனை உரையாற்றினார்கள். இந்த ஆர்ப்பாட்டத்தில் கோவை மாவட்ட தலைவர் உமர் பாருக் மற்றும் ஆனமலை நகர மாவட்ட நிர்வாகிகள், ஆண்கள், பெண்கள் என திரளானோர் கலந்து கொண்டனர். சட்டக்கவசம் செய்திகளுக்காக தலைமை நிருபர் ஏஏ அப்பாஸ். டிசம்பர் 6 எப்போதும் போல போராட்டமாக இல்லாமல் வருங்காலத்தில் இன்ஷா அல்லாஹ் அது பாபர் பள்ளிவாசலை மீட்க வேண்டும் என்ற அடிப்படையில் மட்டுமல்ல தொடர்படுத்தி வருகிறார்கள். சமீபத்தில் சாம்பல் என்ற மாவட்டத்தில் கலவரத்தை ஏற்படுத்துவது மட்டுமல்ல, பள்ளிவாசலுக்குள் நுழைந்து கிட்டத்தட்ட 5 முஸ்லீம்கள் 6 முஸ்லீம்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இதை இந்திய தௌஹீத் ஜமாத் வன்மையாக கண்டிக்கிறது. இதுபோல தொடர்ச்சியாக நீதிமன்ற உத்தரவை எல்லாம் கட்டுப்படுத்தாம 1991 வழிபாட்டு உரிமை என்று வழங்கப்பட்ட அந்த சட்டத்தை மதிக்காமல் தொடர்ச்சியாக மத்திய அரசாங்கம் முஸ்லிம்களுக்கு மிகப்பெரிய அநீதி இழைத்துக் கொண்டிருக்கிறது. இதை கண்டிக்கக்கூடிய விதமாக இன்ஷா அல்லாஹ் இந்த வருடம் ஆனைமலை பகுதியில் டிசம்பர் 6 என்ற ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக தொடர்ந்து கியான்பாய் பள்ளிவாசல், அதே போல மதுரா உத்தரகாண்டத்தில் மதரசாவை சேதப்படுத்தியது, அதே போல பார்த்தீர்கள் என்று சொன்னால் இப்போ சாம்பல் என்ற நகரில் அடுத்ததாக சொல்லியிருக்கிறார்கள் அஜ்மீர் தர்காவுக்குள் நாங்கள் நுழைவோம் என்று. இப்படி தொடர்ந்து முஸ்லீம்களுடைய உரிமைகளை பறித்து கொண்டிருக்கிற இந்த மத்திய அரசாங்கத்தை நாங்கள் வன்மையாக கண்டிப்பது மட்டுமல்ல, தொடர்ந்து இஸ்லாமியர்களை இழிவுபடுத்தக்கூடிய செயலாக திரைப்படம் எடுத்தாலும் சரி, மற்ற என்ன காரியம் எடுத்தாலும் முஸ்லீம்களை தீவிரவாதி என்ற பட்டியலை தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிற எல்லாத்திற்கும் இந்திய தௌஹீத் ஜமாத் இந்த போராட்டத்தின் வாயிலாக வன்மையாக நாங்கள் கண்டனத்தை தெரிவது மட்டுமல்ல, எங்களுடைய இறையில்லம், எங்களுடைய பள்ளிவாசல் இன்ஷா அல்லாஹ் வெகு விரைவாக அந்த பள்ளியை நாங்கள் கைப்பற்றுவோம். நாங்கள் இல்லாட்டியும் சரி, எங்கள் இளைஞர் சமூகத்தையும் எங்களுடைய பிள்ளைகள் வருங்காலத்தில் இன்ஷா அல்லாஹ் அந்த பள்ளிவாசலை மீட்போம் என்பதை உறுதியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.